ஓன் குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. இப்படி ரோஹித் சர்மா விராட் கோலி பாட்டு பாடுற மாதிரி தான் அவங்களோட நிலைமை வந்திருக்குங்க. இப்போ ஐசிசி டெஸ்ட்டுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி விராட் கோலி 14வது பிளேஸில் இருந்தார். ஆனால் இப்போ சொயின்னு பின்னாடி 20வது இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி 26வது பிளேஸில் இருந்தார். இப்போ 31வது இடத்துக்கு வந்துட்டாருங்க. ரோஹித் சர்மா 6 வருஷம் கழித்து டாப் 30 ரேங்க்ஸ்குள்ளே இல்லாமல் பின்னாடி வந்துட்டாருங்க. உண்மையிலே இந்த சீனியர் பிளேயர்ஸோட மோசமான ஃபார்மு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காதனால தான் நம்ம நியூசிலாந்து கூடயும் டெஸ்ட் சீரீஸில் ஒயிட் வாஷ் ஆனோம், ஆஸ்திரேலியா கூடயும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் தோத்துட்டோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க இனிமேல் வரப்போகிற மேட்ச்லையாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான் இந்தியன் கிரிக்கெட் டீம்னால் சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் உள்ள மற்ற பிளேயர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஜெய்ஸ்வால், பண்ட், கேஎல் ராகுல்னு எல்லாருமே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கும்போது முக்கியமான பிளேஸ், அதுவும் ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்லாம் இவங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இடத்துல இவங்க சொதப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் இவங்களுக்கான இடம் பெரிய கேள்விக்குறியாயிருங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாது இனிமேல் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம்.